பாசத்துக்காக மனுஷன் புள்ள பெற்றுக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது? என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஐயா இங்கிலீஷ்லேயே. கூடுதல் சொல்லும்போது என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் மகிழ்ச்சி அடையினேன், அதுக்காக நான் தூக்கி போன அவசியம் இல்லையா, அவன் போனால் போயிட்டு போகிறான் அப்படின்னு நினைப்பாரு. எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில தினங்களா ஈவேர பெரியார் பற்றி சமூக வலைதளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் கடுமையான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் ஈவேரா சொன்ன ஒரு சில கருத்துக்கள் தான். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பற்றி பெரியார் ஈவேராவின் சிந்தனைகள் தொகுப்பின் 194 பக்கத்தில் உள்ள உறவுமுறை அப்படிங்கிற தலைப்பில் ஈவேரா எழுதிய கட்டுரையை அப்படியே படிக்கிறேன். மக்கள் சமூகத்தில் சொந்தம் பாராட்டவும் சொத்துக்கள் அனுபவிக்கவும் கலவிகள் செய்யவும் உறவுமுறை என்பதாக ஒரு நியதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்நியதிக்கு எவ்வித கொள்கையும் ஆதாரமும் இல்லாமலும் உலகமெங்கும் உள்ள மனித சமூகத்தில் ஒரே விதமான உறவுமுறை அனுஷ்டிக்கப்படாமலும் தேச ஆச்சாரம், சாதி ஆச்சாரம், மத ஆச்சாரம், பழக்க வழக்கம் என்கிற பல வகையான மார்க்கங்களை பின்பற்றியே உறவுமுறைகள் கையாளப்படுகின்றன. யாதொரு நியாயமும் காரணமும் சொல்லப்படாமலும் பின்பற்றப்படுகின்றன. அவ்வளவோடு மாத்திரமல்லாமல் இம்முறைகள் சிறிதும் தவறாமல் மிகவும் ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டும் என்கிற நிர்பந்தங்களுக்கும் ஆளாகி இருக்கின்றன. ஆகவே இவைகளை எல்லாம் பார்த்தால் உறவுமுறைகள் என்பவை அர்த்தமற்ற பழக்க வழக்கத்தில் கட்டுப்பட்டதாகவும் குருட்டு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதாகவும் தான் காணப்படுகின்றன தவிர அவசியங்களை அறிந்து கொண்டதாக கருத முடியவில்லை. உதாரணமாக, சகோதரர்கள் விஷயத்தில் ஆண் சகோதர உறவுக்கு ஒரு முறையும் பெண் சகோதர உறவுக்கு ஒரு முறையும் கையாளப்பட்டு வருகிறது. ஆண் சகோதரன் வயிற்றில் பிறந்த குழந்தைகளை தங்கள் குழந்தைகளாகவும் பெண் சகோதரி வயிற்றில் பிறந்த குழந்தைகளை தாங்கள் கல்யாணம் செய்யத்தக்க பந்தத்துவம் உடையவர்களாகவும் இந்துக்களில் பெரும்பாலானோர் கருதுகின்றனர். முஸ்லிம் சமூகத்திலோ பெண் சகோதரி மகளை கல்யாணம் செய்து கொள்வது தகாது என்றும் சிறிய தகப்பனார் சிறிய தாயார் பெண்ணை கல்யாணம் செய்வது தகும் என்றும் கருதப்படுகிறது. சில சமூகங்களில் ஒருவித இரத்த கலப்பும் முன் சம்பந்தமும் இல்லாதிருந்தாலும் குலங்கள் பெயரையும் கோத்திரங்கள் பெயரையும் பார்த்து கொண்டு அதன் பெயரிலேயே கல்யாணத்துக்கு முறைகள் வைத்துக் கொள்ளப்படுகின்றன. கிறிஸ்துவர்கள் சமூக உறவுமுறை என்பது எவ்வித கட்டுப்பாடுகளுக்கும் உடன்படாமல் கண்மூடித்தனமாய் ஏதோ ஒரு முறையை பின்பற்றுவதாக இருக்கிறது. வேறு நாடுகளில் தன் கூட பிறந்த சகோதரிகளையே, அதாவது சயாம் தேசத்தில் ஆரிய மதத்தை பின்பற்றுகின்ற அரசர்கள் தம் கூட பிறந்த தங்கையே மனது கொண்டு கலவி செய்கிறார்கள். பௌத்த ராமாயணத்தில் ராமனுக்கு சீதை உடன் பிறந்த தங்கை என்றும் அக்காலத்தில் ஆரியர்களில் ஒரே தாய் தகப்பன் வயிற்றில் பிறந்த அண்ணன் தங்கைகள் கல்யாணம் செய்து கொள்ளும் வழக்கம் இருந்ததென்றும் அதை அனுசரித்தேதான் இப்போதும் சயாம் தேசத்தில் நடந்து வருகிறது என்றும் அறிய கிடக்கின்றது. மலையாள தேசத்தில் சில பாகங்களிலும் திபெத் தேசத்திலும் ஒரு பெண் பல புருஷர்களுக்கு மனைவியாக இருக்கும் வழக்கம் இருந்து வருகிறது. நம் நாட்டில் ஒரு புருஷன் பல ஸ்திரீகளை கல்யாணம் செய்து கொள்கின்றான். சில சாதிகளில் ஒரு குடும்பத்தில் மகனுக்கு கட்டப்பட்ட பெண் தகப்பனுக்கும் கல்யாணம் செய்து கொண்டவனுடைய மற்ற சகோதரர்களுக்கும் கலவிக்குரிய ஸ்திரீயாக கருதப்படுகின்றாள். நம் நாட்டில் தாசி சாதி என்பவர்களிலும் மலையாளத்தில் நாயர் சாதி என்பவர்களிலும் குடும்ப சொத்துக்கு பெண்களே உரிமையானவர்களாக இருக்கிறார்கள். மற்ற சமூகங்களில் குடும்ப சொத்துக்கு பாஸ்தியஸ்தர்கள் ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் என்று கருதப்பட்டு வந்தது. இஸ்லாம் சமூகத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொத்துரிமை அளிக்கப்பட்டு பங்கில் வித்தியாசம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பியர்களிலும் உறவுமுறை, கல்யாண முறை ஆகியவைகளில் இந்தியாவை விட பல மாறுதல்களும் பல தலைகீழ் முறைகளும் இருக்க காண்கின்றோம். அத்தை மக்கள், சிற்றப்பன் மக்கள் ஆகியவர்களை ஒரே மாதிரியாக, அதாவது நெப்யூ, நீஸ் பாவிக்கிறார்கள். அதுபோலவே சகோதரன் மக்களுக்கும் சகோதரி மக்களுக்கும் ஒரே விதமான உறவுமுறை கொண்டாடுகிறார்கள். அழைக்கும் முறையிலும் ஒரே முறையை வைத்துத்தான் அழைக்கிறார்கள். சில இடங்களில் விபச்சாரத்திற்காக பெண்களை நீக்கி வைக்கிறார்கள். வேறு சில இடங்களில் விபச்சாரத்திற்காக ஆண்களை நீக்கி வைக்கிறார்கள். சில இடங்களில் ஆண்கள் செய்யும் விபச்சாரத்தனத்தை குற்றமாக பாவிப்பதில்லை. இன்னும் சில இடங்களில் பெண்கள் விபச்சாரத்தனமே குற்றமாக பாவிக்கப்படுகிறது. மற்றும் சில இடங்களில் விபச்சாரத்தனம் எவ்வளவு இருந்தாலும் அதை பற்றி பேச்சே இல்லாமல் இருந்து வருகிறது. சில வகுப்பார்கள் பெண்ணை கல்யாணமே செய்து கொள்வதில்லை.
சிலர் புருஷன் செத்தால் அதிகமாக அழுகிறார்கள், ஆனால் பெண் சாதி செத்தால் அதிகமாக துக்கப்படுவதில்லை. வேறு சிலர் மனைவி செத்தால் அதிகமாக அழுகிறார்கள், புருஷன் செத்தால் அதிகமாக துக்கப்படுவதில்லை. அதுபோலவே சிலர் ஆண் குழந்தை செத்தால் அதிகமாக அழுகிறார்கள், வெகு நாளைக்கு விசனப்படுகிறார்கள், ஆனால் அங்கு பெண் குழந்தைகள் மரணத்திற்கு அதிகம் கவலைப்படுவதில்லை. சில இடங்களில் இது மாறுபட்டு உள்ளது. பொதுவாக சாவுக்காக துக்கப்படுவது பெரும்பாலும் வயது, நிலைமை, இறந்தவர்களால் தங்களுக்கு ஏற்படும் பலாபலன் முதலியவைகளை பொறுத்தே உண்டாவதாயிருந்து வருகிறது. ஆகவே கலவிக்கும், துக்கத்துக்கும், விபச்சாரத்திற்கும், சொத்துக்கும், கல்யாணத்துக்கும், அகில உலக மனித சமூகம் முழுமைக்கும் பொருந்தும்படியான ஒரு முறையோ வரையறையோ காரண காரியங்களோ பொதுவாக எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஒரு தேசத்து அரச முறையில் அந்த அரசனுடைய ராணி, அதாவது பெண் சாதி இறந்துவிட்டால் உடனே அந்த அரசனின் மகள் ராணியாக, அரசனின் மனைவியாக ஆகிவிடுகிறாள் என்றும், அரசன் இறந்துவிட்டால் உடனே மகன் அரசனாக, அதாவது கணவனாக ஆகிவிடுகிறான் என்றும், அதாவது உண்மையான புருஷன் மனைவியாக ஆகிவிடுகிறார்கள் என்றும் பார்த்த ஞாபகம் இருக்கிறது. இவைகளை எல்லாம் யோசிக்கும் போது கலவி முறை என்பதும் சொத்து முறை என்பதும் பெரும்பாலும் தேசாச்சாரம், மதாச்சாரம் அல்லது சாதியாச்சாரம், பழக்க வழக்கம் முதலியவற்றை பொறுத்து இருக்கின்றனவே தவிர வேறு நியாயமான, நிர்பந்தமான, உலகமெங்கும் ஒரே வழித்துறையான காரண காரியமாக முறை கிடையவே கிடையாது என்றுதான் யூகிக்க வேண்டியதாக இருக்கிறது. இது விஷயத்தில் மற்ற உயிர்களின் இயற்கை சுபாவங்களும் எவ்வித வரையறுக்கும் கட்டுப்பட்டதாகவும் காண முடிவதில்லை. நமது பழங்கால புராணங்களை பார்த்தால் தான் பெற்ற மகளையும் தன் ஈன்ற தாயையும் புணர்ந்த கதைகள் பல இருக்கின்றன. முறையற்ற உபச்சாரத்தன சம்பந்தமான கதைகள் எண்ணிறந்தவைகள் இருக்கின்றன. குருவின் மனைவி, சகோதரன் மனைவி ஆகியவர்களை கலவி செய்வது குற்றமாக கருதப்படவில்லை. பிள்ளை பேற்றுக்காக வேறு புருஷனுடன் செய்யும் கலவி குற்றமாக கருதப்படவில்லை. சில இடங்களில் பிராமணர்களுடன் கலவி செய்வது பிசகென்று கருதுவதில்லை. கடவுள்கள் பக்த பெண்களிடம் கலவி செய்த கதைகள் அனந்தம். ஆகவே இவ்விஷயங்களில் இன்னதுதான் சரி, இன்னதுதான் தப்பு என்று குறிப்பிடுவதற்கு இல்லாமல் இருந்து வருகிறது. ஆனாலும் கலவிக்கான வைத்திய முறைப்படியும் தேக தத்துவ முறைப்படியும் சில முறைகள் கற்பிக்கப்படுவதை குற்றமென்று சொல்ல இதுவரை எவரும் முற்படவில்லை. ஆதலால் இதை பகுத்தறிவுள்ள மனிதன் ஒப்புக்கொண்டாக வேண்டும் என்று சொல்லலாம். என்றாலும் கலவியை பற்றிய காரியங்களுக்கு பாவம், புண்ணியம், கடவுள் தண்டனை, மானம் என்பவைகள் பொருத்தமாகும்படியாக எவ்வித குறிப்பிட்ட ஒரே மாதிரியான முறையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து வருகிறது என்பது மேற்கண்ட விஷயங்களால் கருத வேண்டியிருக்கிறது. இந்த உறவுமுறை சம்பந்தம் கலவி சம்பந்தம் மாத்திரமல்லாமல் மற்றும் மனித ஒழுக்க சம்பந்தமான பல காரியங்களிலும் பாவ புண்ணியம் நிர்ணயிக்கவோ நன்மை தீமை நிர்ணயிக்கவோ முடியாமல், இது போலவே தேசத்துக்கு ஒரு முறை, மதத்துக்கு ஒரு தினுசு, வகுப்புக்கு ஒரு மார்க்கம், சாதிக்கு ஒரு மார்க்கம் என்பதாகத்தான் இருந்து வருகிறது. ஆகவே இவ்விஷயங்களை எடுத்துக்காட்டி மனிதன் எப்படி நடந்து கொள்வது என்னும் கேள்விக்கு பொது அறிவும் ஆராய்ச்சியும் உள்ள மனிதன் என்ன சொல்ல முடியும் என்று யோசிக்கும்போது சமயோசிதம் என்பதை தவிர வேறு வழிகாட்டி இருப்பதாக அறிய முடியவில்லை என்பதற்காகவே இவ்வுறவு முறை விஷயத்தை உதாரணமாக எடுத்துக்காட்ட வேண்டியதாயிற்று. இது ஈவேரா பெரியார் அவர்கள் குடியரசு இதழில் 2/6/1945 அன்னைக்கு எழுதின கட்டுரை. அதாவது இந்த கட்டுரையின் மூலமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, யார் யார் கூட உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்தவித நிபந்தனையும் கிடையாது. ஒரு நாட்டிலையும் ஒரு மதத்திலையும் ஒரு இனத்திலையும் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் சமயோசமாக முடிவெடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காணொலியோட ஆரம்பத்தில் நாம் திரு வீரமணி பேசினதை கவனிச்சிருப்போம். அதாவது பெரியார் அவர்கள் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற கொள்கையில் உறுதியாக இருந்தார் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சாமி சிதம்பரனார் எழுதிய தமிழர் தலைவர் அப்படிங்கிற புத்தகத்தில் ராமசாமியார் பொது வாழ்வில் தலையிடுவதற்கு முன் பெரிய மைனராய் விளங்கினார். அவர் மைனர் விளையாட்டின் வினோதங்களை பற்றி இன்னும் அவர் தோழர்கள் வேடிக்கையாக கூறுவார்கள். சில சமயங்களில் அவரும் கூறுவார். அந்நாளில் ஈவேரா பெரும்பாலும் விலைமாதிரி இல்லங்களிலேயே புகுந்து புறப்படுவார். இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர். நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலைமாதர் கூட்டத்துடன் காவிரி ஆற்று மணலுக்கு செல்வார்கள். இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்துவிட்டு விடியற் காலத்தில்தான் வீட்டிற்கு திரும்புவார்கள். இக்கூட்டத்திற்கு ஈவேராவின் வீட்டிலிருந்து தான் சாப்பாடு கொண்டு போக வேண்டும். சாப்பாடு போகும் செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது. ஈவேரா இச்சமயம் நாகம்மையாரின் உதவியையே நாடுவார். அம்மையாரும் வீட்டார் அறியாமல் கணவர் விரும்பும் உணவுகளை ஆக்கிவிடுவார். அவ்வுணவுகள் வீட்டு புறக்கடை வழியாக வண்டி ஏறி காவிரிக்கு போய்விடும். இதே புத்தகத்தில் ஈவேரா அவர்கள் பெண்களை பற்றியும் கற்பு பற்றியும் எழுதின பல கட்டுரைகள் இருக்குது. அதே போல் சேலத்தில் நடந்த ஒரு மகாநாட்டில் கற்பு பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில்
பிறன் மனைவியை அபகரிப்பது இந்திய பீனல் கோட்டின் கீழ் ஒரு குற்றம் அல்லவென்று விதிப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு சர்க்காரை கேட்டுக்கொள்வதாக அந்த தீர்மானம் கூறுகிறது. இந்த காணொலியில் நான் சொன்னது எல்லாமே பெரியார், அவர் கூட இருந்த சாமி சிதம்பரனார் போன்றவங்க எழுதுனது தான். இதுக்கெல்லாம் இந்த திராவிட ஆதரவாளர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.